வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, நம்ம நெல்லிக்காய் வளர்ப்பு அறுவடை அந்த மாதிரி ஒரு பதிவு இது. நம்ம நெல்லிக்காய் வச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் முறையாக காய்ச்சிருக்கு. பொய் சொல்லக்கூடாது, இது 2வது வருஷம். ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 நெல்லிக்காய் காய்ச்சி அப்படியே உழுந்துருச்சு. இந்த தடவை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன். நம்ம இயற்கையாக வளர்க்குறதுனால வழக்கம் போல் எருவு தான் போடுவேன். வெறும் தண்ணி தான். வேறு செயற்கை உரம்ன்றது நம்ம தோட்டத்தில் விட்டு கூட இருக்காது. அந்த வகையில் இந்த வட்டியும் இயற்கை உரம் போட்டு தான் நம்ம நெல்லிக்காயை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி மட்டும் தான், மோஸ்ட்லி தண்ணி. அதுக்கப்புறம் தான் அந்த உரம்லாம் நார்மல் உரம். அந்த சருகுவே மூடாக்கு மாதிரி போட்டு அப்படி வளர்த்த அதில் வந்து இந்த வட்டம் காய் சிறப்பாக பிடிச்சிருக்கு. இது 2வது மரம். ஆனால் மரம் தான் நல்ல காப்பு இருந்தது. இது 2வது மரத்துலையும் பாருங்கள் காய்ச்சிருச்சு. பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இது ஓரளவுக்கு காப்பு வந்துருச்சு. இதை கொஞ்ச நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதாவது நம்ம வீட்டு தேவைக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கிறது. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி சுயசார்பு விவசாயம். நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும். ஏன்னா 20 ரூபாய்க்கு ஒரு டப்பால் நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த 20 ரூபாய்க்கு வாங்கிடலாம் ஈஸி. ஆனால் நம்ம மரத்தில் நம்ம பிடுங்கி தின்றது அது ஒரு சுகம் தானே. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இவ்வளோ ரெடி பண்ணி 4 வருஷம் காத்திருந்து இந்த வட்டம் பறிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்லைங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த காய் கொஞ்சம் முத்தி இருக்குது. வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஊறுகாவும் போடலாம், இல்லை வந்து உப்பு போட்டு லைட்டாக ஊற வச்சு இது பண்ணலாம். நல்லா காய்ச்சிருச்சு பார்த்தீங்களா. அப்படியே பிடிங்கி சாப்பிடுவோம். மொத்தமாக உழுப்பினோம்னா பூரா உழுந்து போகுதுங்க. அதனால் வந்து ஒரு கொத்தா நல்ல முத்துன கொத்தா பிடுங்கி சாப்பிட்டோம்னா தான் நல்லா இருக்குது. வாங்க போய் பறிக்க போகலாம். வினோதா வந்து காய் பறிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். நல்ல கொட்டை மட்டும் அப்படியே இனிக்கிற வேண்டியது. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது அப்படியே வரட்டும்ன்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பித்தோம். ஊறுகாய் போடலான்றது மெயின். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பீங்களா, எங்களுக்குலாம் அனுப்புங்கடா அப்படின்னு கேட்கலாம் கூடாது. இது வந்து சும்மா கொஞ்சம் தான் இருக்குது, நிறையலாம் இல்லைங்க. சும்மா கொஞ்சம் ஒரு கிலோ கணக்கில் இன்றைக்கி பிடுங்குவோம்னு நினைக்கிறேன். என்னோடய கணிப்பு பிரகாரம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காய் கொஞ்சம் திரட்சியாக வந்திருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். அதாவது உதப்பழமாக இருந்தாலும் புளிக்கும். நல்லா பழுத்து நெல்லிக்காயின்னு தான் பேர். ஆனால் நல்லா பழுத்து இருந்தால் தான் அது கொஞ்சம் புளிப்பு சுவை கம்மியாக கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்க ஆரம்பித்தேங்க. ஒரு மரம் தாங்க. அந்த மரத்தில் நான் போகிறப்போ வரப்போ ஒன்றா பிடிங்கி தின்ட்டேன். இதுதான் நம்ம பார்த்தோம்னா அந்த மரம் இது. இந்த மரத்தில் தான் கொஞ்சம் காய் அடர்த்தியாக இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மரத்தில் தான் காயினை கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்தது. ஓரளவுக்கு தேர்ந்துருச்சுங்க. அப்படியே ஊறுகாய் தான் போட போகிறேன். ஊறுகாயை போட்டு நல்லா சாப்பிட்லாம். இது தோட்டத்து கொய்யா 2-3 கொய்யா இருந்துச்சு. அதை பிடுங்கணும். பாருங்கள், சொன்ன மாதிரியே ஒரு கிலோ வந்திருக்குங்க. வீட்டில் போயிட்டு நாங்கள் ஊறுகாய் போட்டு சாப்பிட போகிறோம். பொறுமையாக வீடியோ பார்த்த உறவுகளுக்கு எச்சி ஊறும். பார்த்துக்கலாம். இன்னும் நிறையா இருந்தால் உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.